ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ஆரி பேசிக் வீடியோ, ஆரி அட்வான்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னா ஆரி லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். அதெல்லாம் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். சரி த்ரெட், சில்க் த்ரெட். சில்க் த்ரெட் வந்து உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீடில் வந்து 14. உங்கள்கிட்ட 13 இருந்தாலும் ஓகே தான், இல்லைனா 14ம் ஓகே தான். வாங்க இதை எப்படி போடலான்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்க, ஒரு 3 லைன் வந்து லைன் போட்டுக்குங்க. கிட்ட ஒரு லைன் 3 லைன் வந்து நீங்கள் போட்டுக்குங்க. நம்ம சரியில் எப்பவுமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஏன்னா சரியில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சில்க் த்ரெட் போடும்போது நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து நம்மளுக்கு ஈஸியாக புரியும். அது இல்லாமல் நம்மளுக்கு ஈஸியாகவும் வரும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு சரியில் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், சரியில் வந்து எப்போவுமே நம்ம நாட் போடுறப்பல போட்டுக்குங்க. இந்த எக்ஸஸ் த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. இப்போது அடியில் வந்து த்ரெட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு போங்க. இப்போது நம்ம இங்கே இருக்கு இல்லையா, இப்போ பாருங்கள். இப்போ நான் கீழே 3 லைன் போட்டேன் இல்லையா, 1 2 3. இப்போ கீழே இந்த லைன், அதாவது கீழே போட்ட அந்த ஃபஸ்ட் லைனில் நம்ம எப்பவுமே போல் அந்த த்ரெட்டை நீங்கள் மேலே எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து இந்த செகண்ட் லைன் இருக்குது இல்லையா, அதில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரைன் ஸ்டிச் ஒன்று போடுங்க. அதுலேருந்து மேலே ஃபஸ்ட் லைன் இருக்குல்ல, மேலே வந்து தேர்ட் லைன், கீழேருந்து தேர்ட் லைன், அதில் வந்து ஒரு ஸ்ட்ரைன் ஸ்டிச் போட்டுங்க. போட்டுட்டு அதை வந்து ரிவர்ஸில் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. நம்ம பட்டன் ஹோலுக்கு இழுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போது ஃபஸ்ட்டு லைன் போட்டோம் இல்லையா, அந்த லைனுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு ஸ்டிச்சு போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு இப்போது எந்த டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு மறுபடியும் வாங்க, செகண்ட் லைனில் ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடுங்க. போட்டுட்டு இப்போது அதுக்கு மேலே இருக்கிற லைனில் வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுட்டு அதை வந்து ரிவர்ஸில் நீங்கள் எடுக்கும்போது பட்டன் ஹோலுக்கு இழுக்கிறப்ப நம்ம வந்து ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா கீழே, அந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் ஸ்டிச்சை போட்டுட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போடணும். லாக் ஸ்டிச் போட்ட பிறகு தான் நம்மளுக்கு எந்த டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போடணும். ஓகேவா? இப்போ நான் மறுபடியும் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ வந்து எந்த அளவுக்கு வேணுமோ செகண்ட் லைனில் ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. திரும்ப மேலே ஃபஸ்ட் லைனில் ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு ரிவர்ஸில் நீங்கள் வாங்க. ரிவர்ஸில் வந்த பிறகு அந்த ஃபஸ்ட்டு போட்ட அந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் நீங்கள் அந்த போடுங்க. போட்டுட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுங்க. போட்டுட்டு எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து அதே லைனில் போடுங்க. இது ஒரே சாம்பிள் மட்டும்தான் நான் சொல்லித்தரேன். இது வந்து எப்படி வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலான்னு அது ஒரு தனி வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம ரொம்ப இழுத்து போடத்தால கொஞ்சம் டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லை, மீடியமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் வந்து நான் சுருக்கம் இல்லாமல் அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் பிகினராக இருந்தால் பெரிய பெரிய லைன் போட்டு நீங்கள் பழகுங்க. இப்போ நம்ம சரியில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சில்க் த்ரெட்டில் பண்ணும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு புரியும். அப்போ நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணணும், திரும்பியும் ஒரு வாட்டி சொல்லித்தரேன். இப்போ இந்த செகண்ட் லைனில் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுக்குங்க. மேலேருந்து அப்படியே ரிவர்ஸில் வரும்போது இப்போ கீழே போட்டோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு அது பக்கத்தில் லாக் ஸ்டிச் போட்டுட்டு கொஞ்சமாக எந்த டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸுக்கு ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம லைன் வரைஞ்சோம் இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் வந்து இது போட்டு முடிக்கணும். இது ஃபினிஷிங் எப்படி பண்ணணுன்னு நான் காமிக்கிறேன். என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து
சில்க் த்ரெட்லேயும் சொல்லித்தரேன். நான் இந்த லைனோட நான் ஃபினிஷ் பண்ணி குட்டி லாக் போட்டோம் இல்லையா, அங்கேயே நான் எண்ணாட் போட்டு நான் இது வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்த ஒரு லைன் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக வரும். நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன், சில்க் த்ரெட்டில் வந்து சொல்லித்தர போகிறேன். சில்க் த்ரெட்டுக்கு வந்து எப்பவுமே டபுள் த்ரெட்டு தான் நம்ம எடுக்கணும். டபுள் பார்த்தீங்களா, அதை வந்து நாட் இடப்பில் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு இப்போ அதை எப்படி யூஸ் பண்ண நான் சொல்லித்தரேன். ஏன்னா நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக நம்மளுக்கு கற்றுக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணேன், இப்போ முடித்தேன் இல்லையா, அங்கேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் 2 த்ரெட்டும் வந்து நான் எடுத்துட்டேன் பாருங்கள். நான் 2 த்ரெட்டும் எடுத்துட்டேன். இது மட்டும் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும், நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிட்டு இப்போ நம்ம 3 லைன் வரைஞ்சோம் இல்லையா, அதில் செகண்ட் லைனில் நீங்கள் போங்க. போயிட்டு அதில் ஒரே ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடுங்க. போட்டுட்டு மேலே போட்டோம் இல்லையா ஃபஸ்ட் லைன், அந்த லைனில் ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டு அதை வந்து ரிவர்ஸில் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. ரிவர்ஸில் வந்தோடனே நம்ம பக்கத்தில் போட்டோம் இல்லையா, கீழே போட்டோம் இல்லையா, இந்த லைனுக்கு பக்கத்துலேயே நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடுங்க. போட்டுட்டு இப்போ நம்ம வெளியே எடுக்கும் போது அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து நம்ம போடணும். இப்போ எந்த டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடணும். மறுபடியும் அந்த மிடில் அந்த லைனை வந்து போட்டுட்டு அதுக்கு ஃபஸ்ட் லைனில் வந்து மேலே போட்டுட்டு திரும்ப ரிவர்ஸில் நம்ம எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த லைன்லேயே நம்ம வந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு அது பக்கத்துலேயே குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போடணும். இது வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ஸ்டிச்செல்லாம் வரும். ஏன்னா நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நம்ம கற்றுக்கினாலே நம்ம ஆரி லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு போடலாம். பட்டர்ஃப்ளை ஸ்டிச்செல்லாம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ஆனால் நீங்கள் இந்த ஸ்டிச்சு போடுறீங்கல்ல, இதெல்லாம் வந்து ஒரே அளவில் இருக்கிற போல் பார்த்துக்குங்க. அப்புறம் அந்த ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வரும். ஆனால் குட்டி லாக் ஸ்டிச் வந்து நம்ம போடணும். நான் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் வீடியோ மட்டும் இல்லாமல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ, சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ, ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய வீடியோலாம் போய் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஸ்டிச்செல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் கிளாஸும் எடுக்கிறேன். என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதிலே நீங்கள் வந்து கால் பண்ணலாம். லிங்க்கில் ஜாயின் பண்ணி கிளாஸில் வந்து சேர்ந்துக்கலாம், டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா அழகாக நம்ம வந்து இந்த ஆரி லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். இல்லை என்னென்னா குட்டி அந்த ஸ்டிச் மட்டும் ரொம்ப முக்கியமான லாக் ஸ்டிச், அது அப்புறம் அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு நல்லா வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், திரும்பவும் லாஸ்ட்டு வந்துட்டோம் இல்லையா, மேலேருந்து நம்ம ரிவர்ஸில் இழுக்கும் போது மட்டும் பக்கத்துலேயே போட்டுட்டு ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு எண்ணாட் போட வரலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 2 த்ரெட்டை வந்து நீடில் அப்படி பிடிச்சிக்கிட்டு இப்போ அந்த த்ரெட்டு இருக்குது இல்லையா, சின்னதான த்ரெட்டை வந்து நீங்கள் நீடில் நீங்கள் மாட்டிக்கிட்டு கீழே நீங்கள் பிடிச்சி இழுத்தோடனே நாட் வந்து விழுந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து பழகிற வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.